இப்போ transition elementsல சில individual members and their compounds பார்ப்போம். அதுக்கு முன்னாடி transition elementsனா d block elementsனு பார்த்தோம். அது ஸ்காண்டியத்துல இருந்து ஒன்னு இருக்கு, அப்புறம் இட்ரியத்துல இருந்து ஒன்னு இருக்கு, அதே மாதிரி மூணு. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்காண்டியத்துல இருந்து வரக்கூடிய பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் transition element அப்படின்னு பேரு. ஃபர்ஸ்ட் transition elements இல்லாட்டினா இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது ரோல வர்றது, அடுத்த பீரியட்ல வர்றது செகண்ட் transition element. அடுத்த பீரியட்ல வர்றது தேர்ட் transition element. ஸோ transition elementல டிவிஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மாதிரி. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் transition elementsல இதை பார்க்க போறோம். காப்பர், குரோமியம், ஜிங்க், இது மூணுமே ஃபர்ஸ்ட் transition element. அடுத்தது சில்வர், செகண்ட் transition element. சில்வர் வந்து செகண்ட் transition element. காப்பர், சில்வர், கோல்டு தான் ஒரே குரூப் தான், அதை தான் எடுத்துக்க போறோம். காப்பர், சில்வர், கோல்டு. ஸோ காப்பர், குரோமியம், ஜிங்க் ஃபர்ஸ்ட் transition element, சில்வர் செகண்ட் transition element. இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி அதை வச்சு செலக்ட் பண்ணிருக்கு. இப்போ எல்லா காப்பர், குரோமியம், ஜிங்க், சில்வர், கோல்டு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அது யூஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரியல், அது டொமஸ்டிக், இது ரெண்டும் ஜுவல்லரி, டெக்கரேட்டிவ், இது வந்து எவ்ரிவேர். ஈவன் இந்த ஜுவல்லரி சில்வரோட மிக்ஸ் பண்றதுக்கு காப்பர் தான் யூஸ் பண்றோம். குரோமியம் நம்ம வீட்டில் எல்லா காம்பனன்ட், சைக்கிள் காம்பனன்ட், குரோம் பிளேட்டட் காம்பனன்ட்ஸ், குரோம் பிளேட்டட் ஸ்டவ் அப்படின்னு சொல்றோம். குரோமியம் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி குரோமியம் போடுவோம். ஜிங்க் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய transition elements, inner transition elementsல நம்ம பார்க்க போறோம். They are first divided into three types, first, second and third. Now we will see the individual members, namely copper and its compounds. முதல்ல காப்பர். ஸோ காப்பரோட சிம்பல் நமக்கு தெரியும், Cu. ஏன்னு சொன்னா இது பேர் வந்து குப்ரம் பேரு. ஏன் அந்த பேர் வந்தது? சைப்ரஸ் தீவுல இருந்து இது முதல்ல கிடைச்சது. சைப்ரஸ்ங்கிற ஐலாண்ட்ல இருந்து முதல்ல கிடைச்சதுனால அதுக்கு குப்ரம்னு பேரு, குப்ரஸ். இதோட அட்டாமிக் நம்பர் 29. அட்டாமிக் வெயிட் வந்து ஃபிராக்ஷனா தான் வரும். மாஸ் நம்பர்னு ஒரு டேர்ம் வருது, அட்டாமிக் வெயிட்னு ஒரு டேர்ம் வருது. மாஸ் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆனா மாஸ் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்ப நம்பர்னாலே அது இன்டெகிரல்ல தான் வரணும். பின்னாடி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். there is a phenomenon called isotope. Isotope-na elements, components of the same element with varying mass numbers. இப்போ குளோரின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குளோரினுக்கு 17 நிறைய தடவை பார்த்துட்டோம். அப்போ இது பிரகாரம் குளோரின்ல அப்போ பார்த்தா ரஃபா பார்த்தா 17 புரோட்டான்ஸ், 17 நியூட்ரான்ஸ் இருக்கணும், 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 34 தான் இருக்கணும். ஆனால் குளோரினுக்கு அட்டாமிக் வெயிட் 35.45 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குளோரின்ல ரெண்டு ஐசோடோப்ஸ் இருக்கு, குளோரின் 35, குளோரின் 37 அப்படின்னு ஒரு ஐசோடோப். குளோரின் 35 ஒரு பெர்சன்டேஜில் இருக்கும், குளோரின் 37 ஒரு பெர்சன்டேஜில் இருக்கும். அந்த 2% மல்டிப்ளை பண்ணி டோட்டல் பெர்சன்டேஜ்னால டிவைட் பண்ணி வரக்கூடிய ஃப்ராக்ஷன் தான். அதனால தான் குளோரினுக்கு. ஸோ அதே மாதிரி காப்பருக்கு அட்டாமிக் வெயிட் 60. ஸோ காப்பர் ஷோஸ் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்னு பார்த்தோம். +1 +2. +1க்கு பேர் குப்ரஸ், +2க்கு பேர் குப்ரிக். குப்ரஸ் குளோரைடும் உண்டு, குப்ரிக் குளோரைடும் உண்டு, குப்ரஸ் சல்ஃபைட்டும் உண்டு, குப்ரிக் சல்ஃபைட்டும் உண்டு, குப்ரஸ் ஆக்சைடும் உண்டு, குப்ரிக் ஆக்சைடும் உண்டு. So it exists in the 4th period, 11th group of the periodic table. 4th period and 11th group of the periodic table. Now we will see the extraction, occurrence, ore, அதோட properties முதல்ல பார்ப்போம். So ore, important ores of copper are pyrites, copper pyrites. Pyritesனால sulfide ore. Copper is present along with iron as sulfide. CuFeS2. அது எப்படி இருக்கும்னா CuSFeS அப்படின்னு இருக்கும். Copper iron pyrites. So அப்புறம் cuprite or ruby copper. Cuprite
இந்த இந்த ஓர் வந்து ரூபி கலர்ல இருக்கும், அதனால ரூபி காப்பர்னு பேரு. ரூபி காப்பர், இது வந்து ரூபி காப்பர். இங்க வந்து ஃபார்முலா எழுதக்கூடாது, ஏன்னா இதோட ஃபார்முலா வந்து Cu2O, குப்ரஸ் ஆக்சைடு. இதோட கம்போசிஷன் வந்து குப்ரஸ் ஆக்சைடு Cu2O. கடைசியா காப்பர் கிளான்ஸ். காப்பர் கிளான்ஸ்ங்கிறது காப்பர் சல்ஃபைடு. ஸோ தீஸ் ஆர் த 3 important ores. குப்ரிக் சல்ஃபைடு, குப்ரஸ் சல்ஃபைடு. குப்ரிக் சல்ஃபைடுனா CuS, குப்ரஸ் சல்ஃபைடுனா Cu2S. எப்போதுமே அது உங்களுக்கு டவுட் வரும். ஒரு கிராஸ் செக் வேலன்சி எடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். H2O ஹைட்ரஜனோட வேலன்சி 1, ஆக்சிஜனோட வேலன்சி 2. அதே மாதிரி காப்பரோட வேலன்சி 1 இருந்ததுன்னா குப்ரஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதனால இதுக்கு பேர் குப்ரஸ் சல்ஃபைடு. குப்ரஸ் சல்ஃபைடு, குப்ரஸ் ஆக்சைடு, குப்ரிக் சல்ஃபைடு அண்ட் ஃபெரஸ் சல்ஃபைடு. இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி ஓர்ஸ். இதுல சீஃப் ஓர் வந்து பைரைட்ஸ் ஓர் தான். காப்பர் பைரைட்ஸ் இஸ் தி சீஃப் ஓர். எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மெக்சிகன், யூஎஸ் எல்லாம் கிடைக்குது. இந்தியாவில் வந்து செலக்டட் ஸ்டேட்ஸ், பீகார், ராஜஸ்தான் அண்ட் as well as in தமிழ்நாடு ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரி, தூத்துக்குடியிலலாம் காப்பர் இண்டஸ்ட்ரீஸ் கிடைக்குது. ஸோ தட் இஸ் டு பி நோட்டட். அவைலபிலிட்டி ஆஃப் காப்பர். இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் இட்ஸ் ஓர். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். we got to revise the extraction metallurgy-ல உள்ள கான்செப்ட் எங்க வச்சுக்கணும்னா you can safely write for any number of metals. Any extraction involves first ore concentration னு பார்த்தோம், அப்புறம் ore processing னு பார்த்தோம். ore processing to extract the metal. So this actually involves metal extraction. இந்த மெத்தட்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மெட்டல் வந்து இம்பியூரா இருக்கும். Third step, purification of metal or refining. Any extraction metallurgy involves 3 steps. Ore concentration. So இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ore concentration, copper pyrite ore concentration, before ore concentration ore is crushed and concentrated. First step வந்து crushing and concentration. So இது வந்து granules இருக்கும். நல்லா பால் மில்ல போட்டு பவுடர் பண்ணிடுவாங்க. crushed to powder. அதுக்கப்புறம் concentration by flotation process. ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம். flotation process அப்படின்னா இந்த பவுடர், these powders have to be washed in water medium whereby the heavier impurities remove as a froth. heavier impurities வந்து நுரையா மாதிரி வெளியே போயிடும். லைட்டர் impurities வந்து நுரையா மாதிரி வெளியில போயிடும். ஹெவியர் impurity, அதாவது ஹெவியர் மெட்டீரியலான காப்பர் வந்து கீழே தங்கிக்கும். காப்பர் ஓர் வந்து தங்கிக்கும். இந்த மெத்தட்ல கான்சன்ட்ரேஷன். ஸோ கிரஷிங் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பை flotation process. அடுத்த ஸ்டெப் ப்ராசஸிங். ப்ராசஸிங்ல மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ரோஸ்டிங், அப்புறம் பெசிமரைசேஷன். ஸோ ரோஸ்டிங்க்கு அப்புறம் ஸ்மெல்டிங். ஸோ ப்ராசஸிங்ல ஸ்டெப்ஸ் பெசிமரைசேஷன், ஓர் ப்ராசஸிங், முதல்ல ஓர் கான்சன்ட்ரேஷன், ஓர் ப்ராசஸிங்ல ரோஸ்டிங், ஸ்மெல்டிங், பெசிமரைசேஷன். அந்த பெசிமரைசேஷன் முடிஞ்சோடனே நமக்கு impure copper கிடைக்கும். that has to be purified. Third step is refining of copper. இது வந்து overall. so extraction metallurgy part A ல கூட கேட்பாங்க. write the steps involved in the extraction metallurgy னா இந்த words எழுதினா இத்தனை மார்க், 2 marks question னா இத்தனை. so இது வந்து any metallurgy, ore concentration, ore processing, refining. இந்த ரெண்டாவது இதுல தான் இண்டிவிஜுவல் மெம்பருக்கு மாறும். ore processing involves roasting, smelting, bezimerization. roasting நால ஏற்கனவே பார்த்திருக்கோம். roasting is the heating in the presence of controlled supply of air. heating in presence of controlled air supply. அந்த மாதிரி பண்ணும்போது ரோஸ்டிங் போது what is the purpose of roasting? roasting என்னென்ன following components are removed. roastingல removal of impurity, எல்லாமே removal of impurity தான். ஆனா இங்க removal of impurity larger இதுல நடக்கும், இங்க smaller இதுல நடக்கும். refining நான் சார் இங்கேயும் removal of impurity, இங்கே removal of impurity னு ஒரு டவுட் வரலாம். இது வந்து 98% இந்த பர்சன்டேஜ்ல இருந்து 98% வரைக்கும் பியூரிட்டி வந்துரும். பாக்கி உள்ள 2% தான் இங்க ரிமூவ் பண்ணுவோம். இங்க வந்து 1% இருக்கும், 2% இருக்கும்.
ஸோ பாஸ் மார்க் வாங்குறாங்க 1 2லேருந்து 98க்கு கொண்டு வரும். ஸோ 1% 2% ஆஃப் தி மெட்டலை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்புறம் ப்ராசஸ் பண்ணி 98% கொண்டு வரும். இப்போ 1% 2% இம்பியூரிட்டி ஆகி போச்சு, அந்த இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்ணுறோம். தட் இஸ் த தேர்ட் ஸ்டெப். ஸோ ரீஃபைனிங் ரிமூவ்ஸ் ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சர், அடுத்து volatile impurities, சல்ஃபர், phosphorus and arsenic. So moisture, volatile impurities, sulfur, phosphorus. இப்போ moisture, so individual sulfur roasting na high temperature, அப்போ high temperature na water will be removed as a vapor or steam, moisture remove ஆயிடும். ரெண்டாவது sulfur, we are heating in the supply of air, அதனால sulfur content will be oxidized as sulfur dioxide and removed as a gas. Phosphorus இருந்ததுன்னா, phosphorus இருக்குதுல more copper pyrites during extraction it will in the processing la phosphorus will get included. Phosphorus இந்த phosphorus ஓட reactions ஏற்கனவே படிச்சிருக்கோம். Because of the heating in the presence of air which contains oxygen, அதனால 2p2O5 ஆ மாறிடும். So the purpose of roasting na heating in the presence of air. Roasting removes moisture, volatile impurities, sulfur, phosphorus and arsenic. Moisture high temperature la heat above the boiling point of water la heat பண்றோம், அதனால moisture லாம் போய்டும். Volatile impurities roasting நால minimum 300 இருக்கும். So அதுக்குள்ள ஆவி ஆகிறது பூரா போய்டும். Removes the volatile impurities. Sulfur இந்த ஹை டெம்பரேச்சர் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அதனால சல்ஃபர் டை ஆக்சைடா கேஸா அது போயிடும், ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் பாஸ்பரஸ் இருந்ததுன்னா அதுவும் 2p2O5 மாதிரி that will be removed. அது ஹை டெம்பரேச்சர் எல்லாமே, so they are vaporized and removed. arsenic compounds எல்லாமே they will be removed. so arsenic ஹை டெம்பரேச்சர்ல ஆக்சிஜன்ல சேர்த்து இதாயிடும். இப்போ இந்த இம்பியூரிட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், ஆனா இங்க இருக்கிற பேஸ் இந்த ஓர் இருக்கும், காப்பர் பைரைட்ஸ். காப்பர் பைரைட்ஸ் ஆக்சிஜனோட இருக்கு, காப்பர் பைரைட்ஸ் ஆக்சிஜனோட சேர்ந்ததுன்னா ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே it combines with oxygen to form copper sulfide plus iron sulfide. காப்பர் தனித்தனியாக பிரியும், வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அங்கே பிரிச்சு சேர்த்து தான் போட்டிருக்கோம். ஸோ காப்பர் சல்ஃபைடாகவும் அயன் சல்ஃபைடாகவும் எக்ஸஸ் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும். சல்ஃபர் டை ஆக்சைடு எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த சிஸ்டம். இதில் இது ரெண்டும் சாலிடு, இது கேஸ், இது எஸ்கேப் ஆகிடும், கேஸ் ஹை டெம்பரேச்சரில் எஸ்கேப் ஆகிடும். இன்னும் ஒரு வார் அடுத்த ஸ்டெப் ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால எஃப்இஎஸும் திருப்பி அயன் ஆக்சைடாக மாறிடும். எஃப்இஎஸ்ங்கிறது ஃபெரஸ் சல்ஃபைடு, இட் இஸ் கன்வெர்டட் டு ferrous oxide. So 2FeO and SO2. So இது அடுத்த ஸ்டெப். So roastingல இந்த reactions, roastingல impurities are removed as their oxides and the ore is processed to get copper sulfide and iron sulfide. Iron sulfide அடுத்த ஸ்டெப் smeltingல பண்ணும்போது that is further smelting na roasted ore வந்து it is mixed with at the step smelting means it is mixed, roasted ore is mixed with coke and sand. எப்போதுமே smelting na ஏற்கனவே பார்த்துருக்கோம். so roasted, that is processed ore, is heated with coke and sand. அப்போ இப்போ வேற ஃபர்னஸ், ரோஸ்ட்டுக்கு பிளாஸ்ட் ஃபர்னஸ், இதில் 3 டிஃபரெண்ட் ஃபர்னஸ் யூஸ் ஆகுது. ரோஸ்டிங்க்கு தனி ஃபர்னஸ், ஸ்மெல்டிங்க்கு தனி ஃபர்னஸ், பெசிமரைசேஷனுக்கு தனி ஃபர்னஸ். பெசிமரைசேஷனுங்கிறது பெசிமர் கன்வெர்டர், ஸ்மெல்டிங்கிறது பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஸ்மெல்டிங் டன் இன் ஃபர்னஸ் கால்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ். ரோஸ்டிங்கிறது நார்மல் சாண்ட் பாத், ஓப்பன் டு அட்மாஸ்பியர், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் சப்ளைன்னு போட்டுருக்கு. ரோஸ்டிங் போது இந்த ஃபர்னஸ் மேபி ஓப்பன் டு அட்மாஸ்பியர், அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் ஆவி ஆயிடும். இது ரெண்டும் க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர். க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர்ல வேற டைப் ஆஃப் ஃபர்னஸஸ்.